அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாப்தீன் மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீர் தொடர். சூரா அல் மஸத். அவனது மனைவி விறகு சுமக்கும் அப்பெண் என்ற பிரயோகம் இரண்டு வகையில் விளக்கப்படுகிறது. ஒன்று, காட்டில் போய் முட்களை கட்டி சுமந்து வந்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து செல்லும் பாதையில் தூவி வரும் செயற்பாடு. இரண்டு, மக்களது குறைகளை சேகரித்து அவை மூலமாக மக்களுக்கு மத்தியில் கோல் மூட்டி குழப்பிவிடும் செயற்பாட்டை செய்தல். மக்களுக்கு மத்தியில் கோல் சொல்லி அவர்களை குழப்பிவிடுவதற்கு மக்கள் மத்தியில் விறகு சுமக்கிறான். யஹ்மிலுல் ஹத்தப பைனன் நாஸ் என்னும் தொடர் மரபு தொடராக அரபு மொழியில் பாவிக்கப்படுகிறது. இவ்வசனத்துக்கான இக்கருத்தை தாபீன்களது கால அல் குர்ஆன் விளக்க உரையாளரான இமாம் முஜாஹித் கூறியதாக இமாம் தபரி பதிவு செய்துள்ளார். இந்த வகையில் மக்களுக்கு மத்தியில் திரிந்து கோல் மூட்டி குழப்பிவிடல் என்ற கருத்தை கொடுக்கும் மரபு தொடரை மக்களுக்கு மத்தியில் திரிந்து அவர்களை இறை தூதுக்கு எதிராக நிற்க தூண்டி பிரச்சாரம் செய்தல் என்ற கருத்தை கொடுக்கும் வகையில் இங்கு அல் குர்ஆன் பிரயோகித்துள்ளது என புரிந்து கொள்ள முடிகிறது. ஹம்மாலா என்ற பிரயோகம் ஹாமில் என்ற சொல்லின் இன்னொரு வடிவாகும். அது குறிப்பிட்ட நபரின் செயலை அதிகப்படுத்தி காட்டும் சொல் வடிவமாகும். இந்த வகையில் மிக அதிகமாக சுமப்பவர் என்பது இதன் பொருளாகிறது. ஹம்மாலத் என நஸ் அடையாளம் பெற்று ஒரு சொல் ஒரு வசனத்தின் அடுத்த சொற்களில் பெறும் அடையாளத்திற்கு மாற்றமாக வரும்போது முக்கியத்துவம், புகழ், கண்டனம் என்ற கருத்தை குறிப்பாக உணர்த்துகிறது என்பது அரபு இலக்கண விதிகளில் ஒன்றாகும். இப்பிரயோகங்கள் ஊடாக அபூ லஹபின் மனைவி உம்மு ஜமீல் தனது செயற்பாட்டில் தீவிரமாக ஈடுபடுகிறாள் எனவும் இவ்வசனம் கூறுகிறது. இந்த விளக்கங்களின் பின்னணியில் அபூ லஹப், உம்மு ஜமீல் இருவரதும் செயற்பாட்டை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருவரும் எதிர்ப்பிரச்சாரத்தை மிகுந்த ஈடுபாட்டுடனும் திட்டமிட்டும் செய்திருக்கிறார்கள் என இவ்வசனங்கள் விளக்குகின்றன. அபூ லஹப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் பின்னால் சென்று அவர் பேசி முடிந்ததும் அதனை மிகவும் கவனமாக மறுத்துரைக்கும் பணியை மேற்கொண்டான். உம்மு ஜமீல் மக்கள் மத்தியில் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி பொய்யான செய்திகளை பரப்பியும் இழிவுபடுத்தி பேசியும் புதிய தூதுக்கு செவிசாய்க்காத நிலையை ஏற்படுத்த முயன்றது மட்டுமன்றி அவர்களை இறை தூதை எதிர்த்து நிற்பவர்களாக மாற்ற முயன்றாள். உம்மு ஜமீல் அந்தஸ்து மிக்க மரியாதைக்குரிய ஒரு உயர்குலத்து பெண்மணி. எனவே அவளது பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியில் நல்ல தாக்கத்தை விளைவிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அபூ லஹப் அழிந்து போகட்டும், நாசமடையட்டும் என அத்தியாயம் அவனை சாடியது. உம்மு ஜமீலை பொறுத்தவரையில் அவளை இழிந்த அவமானமிக்க தோற்றமொன்றை சித்தரிப்பதன் ஊடாக சாடுகிறது. எதிர்பிரச்சாரம் செய்தல் என்பதை நேரடியாக கூறாமல் விறகு சுமப்பவள் என்ற அக்கருத்தை காட்டும் மரபு தொடர் ஊடாக கூறியது. உம்மு ஜமீல் உயர்ந்த கோத்திரத்தைச் சேர்ந்த மிகவும் அந்தஸ்து மிக்க பெண்மணி. அப்பெண்மணி விறகு சுமந்து திரிகிறாள் எனும்போது அது அவளை இழிவுபடுத்தியதாகிறது. இப்போது அடுத்த வசனத்தை நோக்குவோம். அவளது கழுத்தில் ஒரு முரட்டு கயிறு. கழுத்து என்ற கருத்தை தர அல் குர்ஆன் இங்கே பாவித்த சொல் ஜீத் என்பதாகும். ஜீத் என்ற சொல்லை அழகிய கழுத்து, மாலையிட்ட கழுத்து என்று பாவிப்பதை அரபு மொழி வழக்காகும். இங்கு அல் குர்ஆன் உம்மு ஜமீலின் அழகிய கழுத்தில் ஒரு முரட்டு கயிறே இருக்கிறது என்கிறது. கயிறு என்பதை மசத் என்பதால் ஆன கயிறு என அத்தியாயத்தின் இந்த வசனம் கூறுகிறது. மசத் எனின் மிருது தன்மையற்ற நார்கள் பலவற்றை இணைத்து முறுக்கிய முரட்டு கயிறு என அரபு மொழியில் பொருள் கூறுவர். இவ்வாறு கயிற்றின் தோற்றமும் உம்மு ஜமீலை இழிவுபடுத்துவதில் பங்கு கொள்கிறது. இனி இந்த வசனத்தை இலக்கண ஒழுங்கின் ஊடாக புரிந்து கொள்வோம். இலக்கண ரீதியாக கீழ்வரும் இரு வகைகளில் இவ்வசனம் விளக்கப்படுகிறது. ஒன்று, அவனின் மனைவி விறகு சுமக்கும் அப்பெண் அவளும் தனது கழுத்தில் ஒரு முரட்டு கயிற்றுடன் நரகில் நுழைந்து எறிவாள். அபூ லஹப் நரகில் நுழைந்து எறிவான் என்ற கருத்தை தரும் மூன்றாம் வசனத்துடன் இந்த நான்காம் வசனம் வாவ் இணைப்பிடை சொல்லால் இணைக்கப்படுகிறது என்ற கருத்திலேயே இப்பொருள் இவ்வசனத்திற்கு கொடுக்கப்படுகிறது. தனது கழுத்தில் ஒரு முரட்டு கயிற்றுடன் என்ற வசனம் அவள் நரகில் நுழையும் நிலையை அரபு இலக்கணப்படி ஹால் விளக்கும் வகையில் அமைந்துள்ளது என கொள்ளப்படுகிறது. 2, அவனது மனைவி விறகு சுமக்கும் அப்பெண் அவளது கழுத்தில் ஒரு முரட்டு கயிறு வீழ்ந்துள்ளது. அவனது மனைவி என்று துவங்கும் 4வது வசனம் தனியான ஒரு வசனமாக கொள்ளப்பட்டு அதனை எழுவாயாகவும் அரபிலக்கணத்தில் முப்ததா
அவளது கழுத்தில் என துவங்கும் வசனத்தின் அடுத்த பகுதியை பயனிலை அரபிலக்கணத்தில் கபர் ஆகவும் இங்கு கொள்ளப்படுகிறது. இந்த இலக்கண விளக்கங்களின்படி கழுத்தில் கயிற்றுடன் உம்மு ஜமீல் நரகில் நுழைவாள் என கொண்டாலும் அல்லது அவளது கழுத்தில் ஒரு முரட்டு கயிறு வீழ்ந்துள்ளது என பொதுவாக விளக்கி கொண்டாலும் அல் குர்ஆன் இங்கு சித்தரிக்கும் காட்சியை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவளது கழுத்தில் ஒரு முரட்டு கயிறு எனும் போது கழுத்தில் மாலைக்கு பதில் கயிற்றோடு எந்நேரமும் திரியும் காட்சி சித்தரிக்கப்படுகிறது. இக்காட்சி அவளது செயலோடும் ஒத்து செல்கிறது. ஏனெனில் அத்தியாயம் ஏற்கனவே கூறியவாறு அவள் அதிகம் விறகு சுமப்பவள், எனவே கயிறு எந்நேரம் அவளுடன் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த வகையில் ஒரு முரட்டு கயிற்றை அவள் கழுத்தில் போட்டுக்கொண்டு திரிகிறாள் என்கிறது வசனம். அழகிய மாலையோடு காணப்பட வேண்டிய கழுத்தில் கயிறொன்று காணப்படுகிறது, அதுவும் முரட்டு கயிறு. என்ன அவமானகரமான இருந்த தோற்றம்! இந்த அத்தியாயம் ஒரு அழகான காட்சி பொருத்த பாட்டை கொண்டிருப்பதை அது விளக்கிய கருத்தோடு சேர்த்து சுவைப்போம். தீச்சுவாலை லஹப் கொண்ட நெருப்பில் தீச்சுவாலையின் தந்தை அபூ லஹப் நுழைகிறான். அங்கே தீயை மூட்டிவிட விறகு ஹத்தப் இருக்கிறது. அதனை சுமந்து வர ஒரு பெண்ணும் அம்மாலத்தல் ஹத்தப் உள்ளால் விறகை கட்ட கயிறும் ஹப்லும் மசத் உள்ளது. அல் குர்ஆன் இலக்கிய அழகுமிக்க நூல். அதனை அதன் வசனங்களில் பொதுவாக நிறையவே அவதானிக்கலாம். அதற்கு இது ஒரு உதாரணம் மட்டுமே ஆகும். இந்த வகையில் அல் குர்ஆன் தன்னை தீவிரமாக எதிர்ப்போரை வாயடைக்க செய்தது. எதிர்க்கும் நிலையில் இருந்து இத்தகைய தாக்கம் மிக்க வசனங்களில் இருந்து தம்மை பாதுகாக்கும் வழி பற்றியும் உத்தி பற்றியும் சிந்திக்கும் நிலைக்கு அவர்களை அது தள்ளிவிட்டது. கவிதைகளால் ஆகஷ்கரிக்கப்படும் அந்த சமூகத்தில் இத்தகைய வசனங்கள் வேகமாக பரவி அபூ லஹப் உம்மு ஜமீல் என்ற எதிர்பிரச்சாரர்களை கேலிக்குரியவர்களாக ஆக்கியது. இந்த தாக்கத்தினால் தான் உம்மு ஜமீல் இந்த அத்தியாயம் இறங்கியதன் பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்காக தேடி திரிந்தாள் என சில அறிவிப்புகள் வரலாற்றில் பதிவாகி உள்ளன. அத்தியாயம் தந்த சிந்தனைகளின் சுருக்கம். 1. சத்தியம் மக்களிடம் செல்லாது தடுக்க எதிர்பிரச்சாரம் கடுமையாக முயன்று பல்வேறு உத்திகளை கையாளும். அந்த எதிர்பிரச்சாரத்தை வெற்றி கொள்வதற்கான சக்திமிக்க உத்திகள் கண்டுபிடிக்கப்படுவது அவசியமாகும். 2. அபூ லஹபும் அவனது மனைவியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சீர்திருத்த சிந்தனைகள் பரவவிடாது தடுப்பதை நோக்காக கொண்ட மிக முக்கியமான எதிர்பிரச்சார சக்திகள் என்பது தெளிவான உண்மையாகும். ஒரு சிந்தனை பரவுவதை தடுப்பதில் எதிர்பிரச்சார சக்திகளுக்கு பிரதான பங்குள்ளது. சிந்தனையை ஏற்றோரை கொடுமைப்படுத்தல், அவர்களுக்கு எதிராக வன்முறையை பிரயோகித்தல் என்பவற்றை விட எதிர்பிரச்சாரத்தின் சக்தி மிக பலமானது. இப்பின்னணியில் தான் அபூ லஹபும் உம்மு ஜமீலும் இங்கு தனியாக ஒரு அத்தியாயத்தில் எடுத்து காட்டப்பட்டிருக்க வேண்டும். இன்று எதிர்பிரச்சாரம் நிறுவனமயப்பட்டு இயங்குகிறது. அது பற்றிய அறிவுடன் இயங்குவது சத்தியத்தை பிரச்சாரம் செய்வதில் ஓர் அங்கம் என்று இந்த அத்தியாயம் உணர்த்துகிறது என கருத முடிகிறது. 3. உம்மு ஜமீலின் பாத்திரம் எதிர்பிரச்சாரத்தில் பெண்களின் பங்கை உணர்த்துகிறது. அபூ லஹபை பற்றி விவரிக்க துவங்கிய அத்தியாயம் அவனோடு விஷயத்தை முடித்துக் கொள்ளாமல் அவனது மனைவி உம்மு ஜமீலை இணைத்துக் கொண்டதன் பின்னணி இதுவேயாகும். நாம் வாழும் இந்நவீன காலத்தில் இப்பகுதியில் பெண்களது பங்கு எவ்வளவு பாரதூரமானது என்பது விளக்க தேவையில்லாத அளவு தெளிவானதாகும். கருத்து தொடர்பு. அடுத்த அத்தியாயத்திற்கு செல்ல முன்னால் இறுதியாக பார்த்த 3 அத்தியாயங்களின் கருத்து தொடர்பை அவதானிப்போம். அல் குர்ஆனின் அத்தியாயங்களுக்கு மத்தியில் ஒரு தர்க்க ரீதியான கருத்து தொடர்பு உள்ளதா என்பது ஆய்வுக்குட்பட்டு வரும் விடயம். சில அறிஞர்கள் அப்படியான தொடர்பு எதுவும் கிடையாது என அபிப்பிராயப்படுகிறார்கள். வேறு சிலர் அத்தியாயங்களுக்கு மத்தியில் தொடர்பு இருக்க வேண்டும் என்ற கருதுகோளின் அடிப்படையில் அவற்றுக்கு மத்தியில் தொடர்பு காண முற்படுகிறார்கள். எனினும் இப்பகுதியில் முழுமையான ஆய்வு எதுவும் இன்னும் வெளிவரவில்லை என்றுதான் எனது அறிவு கெட்டிய வகையில் கூற முடிகிறது. எனினும் காஃபிரூன், மசத் என்ற இறுதியாக பார்த்த 3 அத்தியாயங்களுக்கு மத்தியில் ஒரு தெளிவான தொடர்பு இருப்பதை நன்கு அவதானிக்க முடிகிறது. அல் காஃபிரூன் ஆரம்பகால அத்தியாயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சீர்திருத்த முயற்சியின் நெருக்கடியான காலகட்டத்தில் அது இறங்கியது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சிந்தனைகளில் சில விட்டுக் கொடுப்புகளுக்கு வர வேண்டும் என மக்கா தலைவர்கள் எதிர்பார்த்தார்கள். அத்தகையதொரு பின்னணியில் அந்த அத்தியாயம் இறங்கியது. அடுத்த அத்தியாயம் அல் நஸ்ர் பெரும் எதிர்ப்புக்கு உட்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அந்த சீர்திருத்த சிந்தனைகளை மக்கள் கூட்டமாக ஏற்றமையையும் கூறுகிறது. 3வது அத்தியாயம் மசத் சீர்திருத்த சிந்தனைகளை நிராகரித்து எதிர்த்து நின்றோரின் தோல்வியையும் அழிவையும்
மிக தீவிர எதிர்பிரச்சார சக்தியான அபூலஹபின் வடிவில் சொல்கிறது. இவ்வாறு 3 வித்தியாசமான காலப்பிரிவுகளில் இறங்கிய அத்தியாயங்களை அடுத்தடுத்து இட்டதன் மூலம் இறைத்துவின் ஆரம்ப பலவீன நிலை, பின்னர் அதனை மக்கள் கூட்டம் கூட்டமாக ஏற்கும் அதி உயர்ந்த பலம் பெற்ற நிலை, அடுத்து அதன் விளைவான அசத்தியத்தின் அழிவு என்ற கட்டங்களை காட்டி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சீர்திருத்த முயற்சியின் வரலாற்று ஓட்டத்தை அல் குர்ஆன் உணர்த்திவிடுகிறது என கொள்ளலாம். இது ஷேக் முகமது அல் ஹஸ்ஸாலி தமது நூல் ஒன்றில் இலக்கிய கருத்தாகும். இதுடன் சூரா அல் மஸத் விளக்குரை முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூறாவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.